அனைவருக்கும் வணக்கங்க. நான் நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரி மண்டல செயலர் பிரபாரன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே நம்ம மாவட்ட நிருபர்களுக்கு எல்லாருமே தெரியும். கடந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து 14 வருஷமாக கட்சி எப்போ தொடங்குச்சோ, ஈழப்போர் எப்போ துவங்கிட்ட அப்புறம் அண்ணன் சீமான் வந்து சிறையிலேருந்து வந்துட்ட அப்புறம் எப்போ கட்சி ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருந்து இயக்கமாக இருக்கும்போது இன்னைக்கு 14 வருஷமாக இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில் தொடர்ச்சியான இந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்துருப்போங்கண்ணே. பெரிய பெரிய நீங்களும் முதல்ல ஆரம்பிச்சு நான் ஒரே ஒருத்தனா தான் வந்தேன். கூட 2 பேர் இணைஞ்சு வந்தாங்க. ஒரு 3 பேரா 4 பேரா தான் இணைஞ்சு கட்சி ஆரம்பிச்சோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சி நாங்கள் இப்படி ஒரு கட்சியை மாறும் செய்யலாம் இல்லை. ஈழ போராட்டம், ஈழ மக்களை காப்பாற்றுறதுக்காக, தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றுறதுக்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதால எங்கேயோ ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிற குரலா சீமானந்த் இருக்கும்னு நினைச்சிட்டு தான் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சோம். வரைக்கும் அந்த பயணிச்சுட்டு வந்துருந்துக்கோம் 14 வருஷமா. பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய அச்சுறுத்துகள், தொடர்ச்சியான வருஷத்துக்கு 3-4 முறை வழக்கு, பெரிய பெரிய போராட்டம். இந்த ஈழ போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியை மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்கள் மாறி நின்றோம். ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு இப்ப நிற்கும் போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். சிறைக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 200க்கு 300க்கு மேற்பட்டான கைதுகள் பண்ணியிருக்கோம். கைதாயிருக்கும் நிறைய வழக்குல. அது இல்லாம தொடர்ச்சியான வழக்குகள்லாம் சிறை போயிருக்கும். இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு, அது மாவட்ட எல்லை நம்மளுது, தொடர்ச்சியான பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை வரும், எல்லை பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக போய் நின்று 14 வருஷம் பெரிய அளவு கட்சி வளர்த்தது ரொம்ப கடுமையா வளர்த்தோம். இங்க பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல. இந்த கட்சிக்கு வரும்போது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சவங்க தான். எல்லாமே இங்க இருக்கு. உட்காந்து அத்தனை தம்பிகளும் நான் உட்பட எல்லாமே இருக்காங்கன்னா எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தான். எல்லாமே படிச்சு 2 டிகிரி 3 டிகிரி வாங்கின பசங்க தான். எல்லாம் இன்ஜினியரிங் வேலை போற பசங்க தான். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரை இணைச்சு பேசி தமிழ்நாடு முழுசும் இணைச்சோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் இணைச்சு ஒரு 20,000 பேர் உறுப்பினர்களாக இணைச்சு ஒரு 1 லட்சம் ஓட்டு நீங்க இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்து கடைசி தேர்தலில் பார்த்துட்டு போனேன். இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணோம். எவ்வளோ வேலைகளை செஞ்சும் பண்ணோம். தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுசும் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ளே ஒரு நிகழ்வு, எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மண்டல செயலாளர், எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிச்சும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்கள் நீ கட்சியில இல்லை. சரி, எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தகவல் கேட்கணும், இல்லை கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் செய்யணும்னா நேரடியாக சீமானன் தொடர்பு போக முடியல. அவர் பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் எப்படியோ ஒரு நாள் 2-4 மாதம் ஒரு டைம் ஒரு செய்தி போட்டால் ஒரு குரல் செய்தி போடுவார், செய்வார், முடிஞ்சா போடுவார், எல்லாம் நிறுத்திடுவார். இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படி கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ச்சியா நடவடிக்கை எதுக்கும் வரதில்லை, எதுவுமே வரல. நாங்களா சரி என்ன பண்றது, இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அப்போ இப்படிலாம் இவ்வளவு நெருக்க தூரமா எல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எருவிய பக்கத்துலேயே உட்காந்து சீமான பக்கத்தோட காலையில உட்காந்து மாலை முடிக்கு பேசுற அளவுக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தோம், செஞ்சோம், பேசணும். அன்னைக்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியா வளர்ந்துருச்சு. ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சி வளர்ந்துட்ட பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. எந்த ஒரு விஷயத்துக்கு வரதில்லை. கட்டமைப்பு மாத்துறாங்க, தொடர்ச்சியான கட்டமைப்பு மாத்துறாங்க. முதல்ல எல்லாம் ஒரு 6 தொகுதி ஒரு மாவட்ட செயலர் நகரமா 6 பிரிச்சாங்க, 2 பிரிச்சாங்க, 2 தொகுதி ஒரு மாவட்ட செயலர் மாத்தினாங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல அறிவிக்கிறார் அண்ணன். ஞாயிற்றுக்கிழமை நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாரு, ஒரு தொகுதிக்கு 5 தொகுதி செயலாளர் மாத்திரன்றாங்க. உலகத்துல எந்த கட்சி கட்டமைப்பு வர்றதுதான். ஆனா எந்த கட்சி கிழக்கு ஒரு தொகுதி 5 தொகுதி, ஒரு தொகுதி 5 பிரிச்சிங்கன்னா, காவிரிப்பட்டினம் ஒன்றியம் எடுத்துட்டாங்கன்னா, காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துல தென்கிழக்கு தொகுதி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் போட முடியுமா? அப்ப அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. சரியா வளர்ந்து வராங்க, கட்சி நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்களை வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடுறாங்க. புதுசா ஒரு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா 15 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்க பொண்டாட்டி தாலியை வைத்து நாங்க ஒரு விட உழைச்சு எல்லாமே எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்க வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பாத்துருப்போங்க. எவ்வளவு நாள் சாப்பாடு வழியில கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவத்துல வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி நிலைமையெல்லாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் அந்த கட்சியில இருந்து. அவ்வளவுலாம் கட்சியில இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போறாங்க. கடைசியா நீங்க இந்த காளிமாக்காருடைய நீங்க அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்க கேட்டிருப்பீங்க. கடைசி குரல் பதிவு